வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய ரியாக்ஷன் மெக்கானிசம் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் டாபிக்ல தான் क्वेश्चन பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which of the following ion is most stable in aqueous solution? இந்த 4 ionsல எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்க முன்னகுட்டி நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் மெக்கானிசம் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இந்த கான்செப்டை நம்ம டீடைலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். இந்த ஸ்டெபிலிட்டி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. ஒன்னு கைனடிக் ஸ்டெபிலிட்டி, செகண்ட் ஒன் தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டியை நம்ம டெல்டா ஜிங்கிறது சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி ஃபேக்டர் வச்சு சொல்லுவோம். அடுத்தது இஏங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபேக்டர் வச்சு நம்ம கைனடிக் ஸ்டெபிலிட்டி சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ரியாக்ஷன் மெக்கானிசம் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். த மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர் அயானிக் நேச்சர். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் அயானிக் நேச்சரா இருக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் எல்லாமே ஃபாஸ்டா நடந்திருக்கும், இன்ஸ்டன்டா நடந்துரும். அப்போ இன்ஸ்டன்டேனியஸா நடக்கிறதுனால hence no mechanism. அப்பங்க மெக்கானிசம் இன்வால்வ் ஆகாது. ஓகே, ஆனா சம் ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லோவா இருக்கும். அப்போ ஸ்லோவா இருக்கிறதுனால அண்ட் ப்ரொசீட் வயா டெஃபினைட் பாத்வே. அப்போ இங்க டெஃபினைட் பாத்வேல ரியாக்ஷன் நடக்கும். அப்போ மெக்கானிசம் இங்க இன்வால்வ் ஆகும். அது என்னென்ன மெக்கானிசம்லாம் இன்வால்வ் ஆகும்னு பாருங்க. சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன், அடுத்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ல மெக்கானிசம் இன்வால்வ் ஆகும். ஓகே, இந்த ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெவல் காம்ப்ளெக்ஸ் அண்ட் இன்னட் காம்ப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். The complex which permit quick exchange of one or more ligand from their coordination sphere by other ligand are called level complex. Level complexனா ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல உள்ள லிகாண்ட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, அதாவது குயிக் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சுன்னா அது லெவல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நிக்கல் டெட்ராசைனேட் 2- இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா அங்க சைனேட் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கு. ஓகே, ஆனா கைனடிக்கலி இட் இஸ் லெவல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க 4 சைனேட் இருக்குல்ல, அதுல உள்ள சைனேட ஒரு CO வேற ஒரு லிகாண்ட் வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அது குயிக் எக்ஸ்சேஞ்சா நடக்கும். அப்போ குயிக்கா எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுனால இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? லெவல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இன்னட் காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னு, காம்ப்ளெக்ஸ் which either do not permit exchange of ligand or in which exchange of ligand is slow. அப்ப exchange of ligand வந்து ஸ்லோவா எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சுன்னா or do not permit எக்ஸ்சேஞ்சுக்கு பர்மிட் பண்ணல அப்படின்னா அது இன்னட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோபால்ட் ஹெக்ஸாமின் காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். இந்த காம்ப்ளெக்ஸ் தெர்மோடைனமிக்கலி அன்ஸ்டேபிள் தான், ஏன்னா கொஞ்சம் வீக் ஃபீல்டு லிகாண்ட் தான் அமோனியா. அப்போ ஆனா கைனடிக்கலி இட் இஸ் இன்னட். அப்போ கைனடிக்கலி இன்னட்டா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இங்க குயிக் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. அதாவது டூ நாட் பர்மிட் எக்ஸ்சேஞ்ச் இது ரொம்ப 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 ஸ்லோவா இருக்கிறதுனால இது கைனடிக்கலி இன்னட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, factor are responsible for the lability or innatness of complex. அப்போ இந்த lability innatness complex என்னென்ன ஃபேக்டர்லாம் ரெஸ்பான்சிபிளா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பாருங்க, சைஸ் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான். அப்போ இந்த சைஸ் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான்ல ஸ்மாலர் சைஸ் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான் இருந்துச்சுன்னா அது இன்னட்னஸ் காம்ப்ளெக்ஸா இருக்கும், மோர் இன்னட்னஸா இருக்கும். ஓகே, கிரேட்டர் இன்னட்னா இருக்கணும்னா ஸ்மாலர் சைஸ் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயானா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல சென்ட்ரல் மெட்டல் அயான் மெக்னீசியம். அப்போ மெக்னீசியம் எடுத்திருக்கோம். ரெண்டாவதுல என்ன எடுத்திருக்கோம்? கால்சியம் எடுத்திருக்கோம். அடுத்தது மூணாவதுல ஸ்ட்ரோன்சியம் எடுத்திருக்கோம். அப்புறம் எல்லாமே உங்களுக்கு செகண்ட் குரூப் ஃபேமிலி. ஸோ எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. ஓகே, இப்போ மெக்னீசியம் அட்டாமிக் நம்பர் 12. ஓகே, அப்போ மெக்னீசியம் பீரியாடிக் டேபிள்ல டாப்ல இருக்கும், அது ஸ்மாலர் சைஸ். அடுத்து கால்சியம் அதோட சைஸ் அதை விட அதிகமா இருக்கும். ஸ்ட்ரோன்சியம் அதை விட லார்ஜர் சைஸ். அப்போ எல்லாமே செகண்ட் குரூப் ஃபேமிலி. அப்போ டாப் டு பாட்டம் வர சைஸ் ஆஃப் த கேட்டையன் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. கேட்டையன் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அங்க உங்களுக்கு என்ன காம்ப்ளெக்ஸா இருக்கு பாருங்க? கிரேட்டர் இன்னட்னஸா லெஸ்ஸர் இன்னட்னஸா இருக்கும். அப்போ ஸ்மாலர் சைஸ் இருந்துச்சுன்னா கிரேட்டர் இன்னட்னஸா இருக்கும். அப்போ மெக்னீசியம் தான் கிரேட்டர் இன்னட்டா இருக்கும். ஓகே, அப்போ இன்னட்னஸ் ஆர்டர் பாருங்க, மெக்னீசியம், அடுத்து கால்சியம், அடுத்து ஸ்ட்ரோன்சியம். அப்போ இதை யார் மோர் லெவலா இருப்பாங்க? யார் லெஸ்ஸர் இன்னட்டா இருக்காங்களோ அவங்க தான் மோர் லெவல். அப்போ இதுல மோர் லெவல் யாரு? ஸ்ட்ரோன்சியம் தான் மோர் லெவல். ஏன்னா லெஸ் இன்னட்டா இருக்கிறதுனால அது மோர் லெவலா இருக்கும். லிகாண்ட் சப்ஸ்டிஷன் ஃபாஸ்டா நடக்கிறது ஸ்ட்ரோன்சியம் இருக்கும். லிகாண்ட் சப்ஸ்டிஷன் வந்து ஸ்லோவா நடக்கிறது எங்க இருக்கும்? மெக்னீசியம். அப்போ மெக்னீசியம் லெஸ் லெவல் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க.
the complex magnesium 2 plus the central ion is least level. ஏன் அப்படின்னு பார்த்தனா அதுதான் உங்களுக்கு more inert-ஆ இருக்கிறதுனால. ஓகே, ஸ்ட்ரோன்சியம் தான் most level. அப்போ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்க்கலாமா? ரீசன் the greater attractive force of smaller metal ion on the ligand. அதாவது நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்ட் லிகாண்டுக்கு இடையில என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே லிகாண்ட் சப்ஸ்டிஷன் நடக்காது. அதனால இந்த மெக்னீசியம் வந்து மோர் இன்னட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்க சார்ஜ் ஆன் த சென்ட்ரல் மெட்டல் அயான். சென்ட்ரல் மெட்டல் அயானோட சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அது மோர் இன்னட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, அலுமினியம் காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். அலுமினியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3, சிலிக்கானுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4, பாஸ்பரஸ்க்கு +5. ஓகே, அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் இன்க்ரீஸ் ஆக அது மோர் இன்னட்டாக இருக்கும். சரியா, கிரேட்டர் இன்னட்னஸ். அடுத்தது சார்ஜ் டு ரேடியஸ் ரேஷியோ. ரேடியஸ் ரேஷியோன்னு சொல்லலாம், ஆர் சார்ஜ் டு ரேடியஸ் ரேஷியோன்னு சொல்லலாம். அப்போ ஆக்டாகடல் காம்ப்ளெக்ஸ் கிரேட்டர் ரேடியஸ் ரேஷியோ லெஸ்ஸர் த இன்னட்னஸ். அப்போ ரேடியஸ் ரேஷியோ வந்து உங்களுக்கு கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா லெஸ்ஸர் இன்னட்னஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேடியஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரேடியஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கேட்டயான் டு ரேடியஸ் ஆஃப் ஆனயான். இப்போ ரேடியஸ் ரேஷியோவும் ரேடியஸ் ஆஃப் கேட்டயான் எப்படி இருக்கு பாருங்க, அப்படி டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கு. அப்போ ரேடியஸ் ஆஃப் கேட்டயான் வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு அங்கே என்ன நடக்கும், அது மோர் லெவலாக இருக்கும், லெஸ் இன்னட்னஸ்னாக இருக்கும். ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்ட் லிகாண்ட் இடையில அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன குறையும். அதனால தான் சொல்கிறோம் ரேடியஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லெஸ்ஸர் இன்னட்னஸாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், சைஸ் ஆஃப் த கேட்டயான் வந்து என்ன ஆகுதுன்னு அர்த்தம், இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ உங்க சோடியம் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, மெக்னீசியம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2, அலுமினியம் +3. அப்போ இங்க சார்ஜ் யாருக்கு அதிகமா இருக்கு, அலுமினியத்துக்கு தான் சார்ஜ் அதிகம், மெக்னீசியத்துக்கு சார்ஜ் 2+, சோடியத்துக்கு +1. அப்போ சார்ஜ் அதிகமாகனாலும் லிகாண்டுக்கும் அந்த அலுமினியத்துக்கு இடையில அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகும். அப்போ ஸ்மாலர் சைஸ் யாருங்க, அலுமினியம் ஸ்மால் சைஸ், மெக்னீசியம் லார்ஜர் சைஸ், சோடியம் அதை விட லார்ஜர் சைஸ். அப்போ ரேடியஸ் ரேஷியோ யாருக்கு அதிகமாக இருக்கும், சோடியத்துக்கு ரேடியஸ் ரேஷியோ அதிகம். அதனால அது லெஸ் இன்னட்டா இருக்கு. லெஸ் இன்னட்டா இருந்தா என்ன அர்த்தம், மோர் லெவல் அப்படின்னு அர்த்தம். அது அலுமினியம் காம்ப்ளெக்ஸ் வந்து மோர் இன்னட்டா இருந்துச்சுன்னா அது லெஸ் லெவலா இருக்கும். ஓகே ரைட், அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஜாமெட்ரி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். The innatness of complex is generally affected by its geometry. அப்போ ஜாமெட்ரியில் நம்ம டெட்ராகெட்டல், ஸ்கொயர் பிளேனார் அண்ட் ஆக்ட்ராகெட்டல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 3 காம்ப்ளெக்ஸ்ல இந்த ஆக்ட்ராகெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து மோர் இன்னட்னஸா இருக்கும். ஓகே, அடுத்தது யாருன்னா ஸ்கொயர் பிளேனார், அடுத்தது டெட்ராகெட்டல். அப்போ ஜென்ரலா மோர் லெவலா இருக்கிறது டெட்ராகெட்டல், லெஸ் இன்னட்டா இருக்கிறதும் டெட்ராகெட்டல் தான். அப்போ லெஸ் இன்னட்டா இருக்கும், மோர் இன்னட்டா இருக்கிறது யாரு, அது ஆக்ட்ராகெட்டல் காம்ப்ளெக்ஸ் மோர் இன்னட்டா இருக்கும். ஓகே, அப்ப லிகாண்ட் சப்ஸ்டிஷன் வந்து எதுல அதிகமா நடக்கும், லிகாண்ட் சப்ஸ்டிஷன் டெட்ராகெட்டல் அண்ட் ஸ்கொயர் பிளேனார்ல மோரா நடக்கும், அதே மாதிரி ஆக்ட்ராகெட்டல்ல லெஸ்ஸா நடக்கும். ஓகே, ஏன்னா லெஸ் உங்களுக்கு ஆக்ட்ராகெட்டல் வந்து மோர் இன்னட்டா இருக்கிறதுனால. அடுத்தது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் the octahedral complex of central metal ion contain d electron in Eg orbital. Eg orbital ரெண்டு இருக்கும், tx² - y² dz² orbital. இந்த Eg orbitalல d எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு ஜெனரலா இருந்துச்சுன்னா அது லெவல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப நம்ம கிறிஸ்டல் பில்ஸ் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி நம்ம பார்த்திருப்போம். அதுல இப்போ ஒரு d ஆர்பிட்டால் வந்து உங்களுக்கு ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்திருப்போம். ஒன்னு வந்து Eg ஆர்பிட்டால், அது ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால், இது ஆக்ட்ராகெட்டல் காம்ப்ளெக்ஸ் எழுதுறேன். அடுத்தது T2G ஆர்பிட்டால், அது லோயர் எனர்ஜியா இருக்கும். ஓகே, டெட்ராகெட்டல்ல இருந்தா இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். Eg ஆர்பிட்டால்ல உங்களுக்கு ரெண்டு இருக்கும், மேல dx² - y² and dz². ஓகே, அப்போ இந்த Eg ஆர்பிட்டால்ல உங்களுக்கு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது லெவல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த பாயிண்ட், Eg ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் இல்ல அப்படின்னா, நோ d எலக்ட்ரான் இன் Eg ஆர்பிட்டால்னா அது இன்னட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்க, அயான் ஹெக்ஸாக்வா காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அப்போ அந்த அயான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க +3ல இருக்கு. அப்போ ஏன்னா வாட்டர் வந்து நியூட்ரல் லிகாண்ட், சார்ஜ் கிடையாது. அப்போ அயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அப்போ அயானுக்கு அட்டாமிக் நம்பர் 26. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் Fe3+ எழுதுனோம்னா T5. T5 இருந்துச்சுன்னா இதுல வாட்டர் வந்து ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்ட். அப்போ உங்களுக்கு T2Gல ஒரு 3 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அப்போ T5 கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம் பாருங்க, ஒரு 3 எலக்ட்ரான், T2Gல ஒரு 3 எலக்ட்ரான், அடுத்தது 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணுமா. அப்போ இது வீக் ஃபீல்டா இருந்துச்சுன்னா இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் எலக்ட்ரான் எங்கே ஃபில்லப் ஆயிரும், நேராக மேலே போயிடும், இஜி ஆர்பிட்டலுக்கு போயிடும். அப்போ இஜியில் ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். ஓகே, ஏன் போகுது அப்படின்னா இங்கே செகண்ட் எலக்ட்ரான் T2ல ஃபில்லப் பண்ணோம்னா எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் இருக்கும். இந்த கிறிஸ்டோஃபில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இருக்குல்ல, அந்த கேப், அந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுனால நேராக இஜிக்கு போயிடும். ஓகே, அப்போ பேரிங் எனர்ஜியை விட கிறிஸ்டோஃபில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இங்கே எப்படி இருக்கும்னா அங்கே கம்மியாக இருக்கும். ஓகே, அதனால உங்களுக்கு இஜி ஆர்பிட்டல் ஃபில்லப் ஆகுது. இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அப்போ T2ல 3 எலக்ட்ரான், இஜியில் 2 எலக்ட்ரான். அப்போ இஜி ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது லவைல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்க எக்ஸாம்பிள் CONH3 2+. ஓகே, அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு கோபாலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. கோபாலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 இருந்துச்சுன்னா அது அமோனியா வீக் ஃபீல்டாக இருக்கும். ஓகே, ஒரு காம்பவுண்டோட கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி எதை பொறுத்தலாம் இருக்குன்னா அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, நேச்சர் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லிகாண்டு, கோஆர்டினேஷன் நம்பர்லாம் பொறுத்து இருக்கு. அப்போ அந்த கோபால்டு 2+ இருந்தால் அமோனியா வீக் ஃபீல்டாக ஆக்ட் ஆகும். அப்போ அது என்னவா இருக்கும், வீக் ஃபீல்டுனா ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். T7 இருந்துச்சுன்னா அதில் T2ல உங்களுக்கு 5 எலக்ட்ரான் ஃபில்லப் பண்ணியிருக்கோம், இஜியில் 2 எலக்ட்ரான். அதாவது T2ல ஃபர்ஸ்ட் 3 ஃபில்லப் பண்ணுவோம், இஜியில் 2 ஃபில்லப் பண்ணுவோம், 5 வந்துடும். ரிமைனிங் T2ல ஃபில்லப் பண்ணுவோம், 2 எலக்ட்ரான் பேர் பண்ணுவோம். ஓகே, அதனால T2ல 5 எலக்ட்ரான் இருக்கும், இஜியில் 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இஜியில் 2 எலக்ட்ரான் இருக்குது, அதனால நம்ம இதை என்ன சொல்லுவோம், லவைல். இஜி ஆர்பிட்டல் எலக்ட்ரான் இருந்தாலே அது லவைல் காம்ப்ளெக்ஸ். அடுத்து பாருங்க CrH2O6. இந்த காம்ப்ளெக்ஸ்ல குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3ல இருக்கு. +3 இருந்தா குரோமியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 25. அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D3ன்னு வரும். அப்போ D3 இருந்தா T2ல 3 எலக்ட்ரான். அப்போ இஜியில் எலக்ட்ரான் இருக்கான்னு பாருங்க, இஜியில் எலக்ட்ரான் இல்லை, அதனால நம்ம இன்னட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது எக்ஸாம்பிள் பாருங்க கோபால்ட் ஹெக்ஸாமைன். இதுல இந்த செகண்டுக்கும் இந்த ஃபோர்த்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. செகண்ட்ல வந்து கோபாலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. இதே ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கோபாலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அப்போ இதுல அமைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஆக்ட் ஆகும். அதாவது கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்குமா, அப்போ இது என்ன ஸ்பின்னா இருக்கும், இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அப்போ லோ ஸ்பின்னா உங்களுக்கு T2ல எலக்ட்ரான் ஃபில்லப் ஆயிரும். ஓகே, இந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ரெண்டுக்கு இஜிக்கும் 2Tக்கும் இடையில ரொம்ப எனர்ஜி டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு எலக்ட்ரான் வந்து மேலே போக முடியாது, T2ல ஃபில்லப் ஆயிரும். அப்போ T2ல 6 எலக்ட்ரான் ஃபில்லப் ஆயிருமா, இஜியில் எலக்ட்ரான் இருக்காது. அப்போ இஜியில் எலக்ட்ரான் இல்லைங்கிறதுனால இது இன்னட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்த ஃபேக்டர் பாருங்க ஆக்டாகெட்ரல் காம்ப்ளெக்ஸ் கண்டெய்னிங் less than 3d எலக்ட்ரான் ஆர் ஜெனரலி லவைல். அப்போ ஆக்டாகெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல உங்களுக்கு less than 3 எலக்ட்ரான் இருந்தா அது ஜெனரலா லவைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, d ஆர்பிட்டால less than 3 இருந்தாலே அது லவைல் தான். இப்போ டைட்டானிக் ஹெக்ஸாக்வா காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இப்போ இதுல டைட்டானியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3, ஏன்னா நியூட்ரல் லிகாண்ட் வாட்டர், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. அப்போ D1 அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ D1னா T2ல ஒரு எலக்ட்ரானை ஃபில்லப் பண்ணியிருக்கோம். அப்போ d ஆர்பிட்டால் பாருங்க less than 3 இருக்கு. less than 3 இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ஜெனரலா அது லவைல் காம்ப்ளெக்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க வெனேடியம். இங்க ட்ரைஃபினைல் காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். இந்த ட்ரைஃபினைல் இதுல ஃபினைல்ங்கிறது நியூட்ரல் லிகாண்டு, அது சார்ஜ் 0. அப்போ வெனேடியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் +3. அப்போ வெனேடியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 23. ஸோ வெனேடியம் 3+க்கு T2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம். ஓகே, T2 இருந்துச்சு அப்படின்னா அது less than 3 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ less than 3 இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அது லவைல் காம்ப்ளெக்ஸ். அடுத்து பாருங்க low spin octahedral complex containing more than 3d electron. more than 3d electron இருந்துச்சுன்னா அது low spin ஆவும் இருக்கணும். low spin ஆ இருந்துச்சுன்னா அது இன்னட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க FeCN6. Cn வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு, அது லோ ஸ்பின் தான். ஓகே, அப்போ லோ ஸ்பின்னு, அப்போ இல்லை Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 இருக்கும். ஓகே, சைனோட ஆக்சிடேஷன் நம்பர் -1, மொத்தமாக 6 சைனைட் இருக்கு. அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D5. இது சைனைடு வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டுனால லோ ஸ்பின்னா T2ல 5 எலக்ட்ரானை ஃபில்லப் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு T2ல 5 எலக்ட்ரானை ஃபில்லப் பண்ணிருக்குமா, இது மோர் தென் 3 இருக்கா, மோர் தென் 3 d ஆர்பிட்டல் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது இன்னட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது CONO2 இல்ல NO2 ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு. அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு, அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும், இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது கோபாலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க +3, ஏன்னா NO2க்கு சார்ஜ் -1. அப்போ உங்களுக்கு கோபால் +3 இருந்துச்சுன்னா D6 கான்ஃபிகரேஷன். D6னா NO2 வந்து உங்களுக்கு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா, அப்போ 6 எலக்ட்ரானும் T2ல ஃபில்லப் ஆயிரும். இஜிலையும் எலக்ட்ரான் இல்ல, அதே மாதிரி T2ல d ஆர்பிட்டல்ல மோர் தென் 3 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ d ஆர்பிட்டல்ல மோர் தென் 3 இருந்துச்சுன்னா அது இன்னட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து பாருங்க கிறிஸ்டல் ஃபீல்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி.
அப்போ இந்த லெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸை கண்ட்ரோல் பண்றது எதுனா இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்போ அந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி கான்செப்ட் வச்சு நம்ம சப்ஸ்டியூஷன் பார்க்கலாம். சப்ஸ்டியூஷன் மெக்கானிசம் இன் ஆக்ட்ராகெட்டல் காம்ப்ளெக்ஸ், த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் லிகாண்ட் பை another. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஆக்ட்ராகெட்டல் காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். அதுல ஒரு லிகாண்டை நம்ம என்ன பண்றோம், ரீப்ளேஸ் பண்றோம் இன்னொரு லிகாண்டை வச்சு. ஒய்ங்கிற ஒரு லிகாண்டை நம்ம எக்ஸுங்கிற லிகாண்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகே, அப்போ இந்த எக்ஸ் வந்து என்ன ஆயிரும், வெளியே வந்துடும். ஒய் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள போயிடும். ஓகே, அப்போ இங்க லிகாண்டு சப்ஸ்டியூஷன் நடந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த டூ மெயின் டைப் ஆஃப் மெக்கானிசம் இருக்கு. ஒன்று யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், அடுத்து இது SN1 மெக்கானிசம் சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு லிகாண்ட் வந்து உங்களுக்கு மைனஸாக இருக்கும், அதாவது லிகாண்ட் எலக்ட்ரான் டோனராக இருக்கும், அதனால இது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் சொல்கிறோம். ஓகே, அடுத்தது யூனிமாலிகுலர், அடுத்து பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் SN2 மெக்கானிசம்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஒரு ரியாக்ஷன் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஆர் டிசோசியேட்டிவ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்கோ டிசோசியேஷன், losing the ligand to be replaced and changes into pi coordinated complex, which then readily adds new ligand Y. இப்போ இது எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் 6 கோஆர்டினேஷன் ஸ்பியர். அப்போ இதுல நம்ம என்ன பண்றோம், இந்த காம்ப்ளெக்ஸோட லிகாண்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், டிசோசியேஷன் ஆகும். ஓகே, டிசோசியேஷன். அப்போ ஒரு லிகாண்டு லாஸ் ஆயிருக்கு. 6 லிகாண்டுறதுல ஒரு லிகாண்டு குறைஞ்சு 5 லிகாண்டா மாறி இருக்கு. அப்போ என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருப்பாருங்க, 5 கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ், அதாவது ஸ்கொயர் பிரமிடல். ஸ்கொயர் பிரமிடல் என்ன, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், அதுல மொத்த சுத்தி 4 லிகாண்டு ஸ்கொயர் பிளானர் ஷேப்ல இருக்கும். அடுத்தது மேல ஒரு லிகாண்டு ஸ்கொயர் பிரமிடல். அப்ப இதுதான் என்ன, இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸ்கொயர் பிரமிடல் இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ். அப்போ இது வந்து அன்ஸ்டேபிள். ஆக்ட்ராகெட்டல்ல இருந்து ஸ்கொயர் பிரமிடல் மாறுதா, அப்ப அது அன்ஸ்டேபிள். அதனால இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது, ஸ்லோவா நடக்குது. அடுத்து இந்த ஸ்கொயர் பிரமிடல் அன்ஸ்டேபிளா இருக்கா, அப்ப அது உடனே ஸ்டேபிளா மாறதுக்கு ஆசைப்படும். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னொரு இன்கமிங் வரக்கூடிய லிகாண்ட் இருக்குல்ல, அந்த லிகாண்டு கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள போயிடும். அப்ப mx/y வந்துடும். அப்ப இந்த இது அன்ஸ்டேபிள் இருந்து உங்களுக்கு என்னவா மாறுது, ஸ்டேபிளா மாறுது. அப்ப அன்ஸ்டேபிள் இருந்து ஸ்டேபிளா மாறதுனால அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும், ஃபாஸ்டா இருக்கும். ஒன்னு ஃபர்ஸ்ட் மேல இருக்குது, எப்படி இருக்குது, ஸ்டேபிள் காம்பவுண்ட்ல இருந்து இன்டர்மீடியட் காம்பவுண்டா மாறுதா, அது அன்ஸ்டேபிளுக்கு மாறுது. அப்ப அன்ஸ்டேபிளுக்கு மாறதுனால அது ஸ்லோவா நடக்குது. ரெண்டாவது, அன்ஸ்டேபிள் இருந்து ஸ்டேபிளுக்கு மாறுது, ஃபாஸ்டா நடக்குது. அப்போ ஒரு ரியாக்ஷன்ல மோர் தென் ஒன் பாத்வேல நடக்கும்போது அது எது ரேட் டெட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம்னா, எந்த ஸ்டெப் ஸ்லோ ஸ்டெப்போ அதுதான் ரேட் டெட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரேட் டெட்டர்மினிங் ஸ்டெப் எது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ரியாக்ஷனோட ஸ்பீடை தீர்மானிக்கிறது. அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன். இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ரியாக்டன் மட்டும் இன்வால்வ் ஆகுது பாருங்க, mx6ங்கிற ஒரு ரியாக்டன் மட்டும் தான் இன்வால்வ் ஆகுது. அப்போ அதை பொறுத்து தான் ரியாக்ஷனோட ஸ்பீடு இருக்கும். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன். அப்போ இட் ஃபாலோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக். அதனால தான் இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸா இருக்கிறதுனால தான் இதை யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ அது டிசோசியேட் மெக்கானிசம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்க லிகாண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆயிருக்கு பாருங்க, டிசோசியேட் ஆயிருக்கு. அதனால தான் இதை டிசோசியேட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஆர் அசோசியேட்டிவ் மெக்கானிசம். அசோசியேட்டிவ்னா இங்க கம்பைன் ஆகும். பாருங்க, the new ligand first add on the complex to form 7 coordinated complex, then readily undergoes dissociation to yield final product. இப்போ ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கோம். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6 இருக்கு. ஒய்ங்கிற ஒரு லிகாண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல ஆட் பண்றோம். அப்போ 6 கோஆர்டினேஷன் நம்பர்ல இருந்து 7 கோஆர்டினேஷன் நம்பரா மாறுது. ஓகே, அப்போ x வந்து 6 இருக்கு, y வந்து 1 இருக்கு. டோட்டலா கோஆர்டினேஷன் நம்பர் 7 இருக்கு. கோஆர்டினேஷன் நம்பர் 7 இருந்தா பாருங்க, அது பெண்டகோகோனல் பைபிரமிடல் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ இந்த காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிள் இருந்து என்னவா மாறுது, அன்ஸ்டேபிளுக்கு மாறுது. அப்ப அன்ஸ்டேபிளா மாறதுனால அது ஸ்லோவா நடக்குது. அடுத்து பாருங்க, அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் மறுபடியும் ஃபாஸ்டா ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகி உங்களுக்கு அது ஸ்டேபிள் ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுது. அப்போ இதுல வந்து ஒரு ஒய் வந்து இன்சைட்ல உள்ள வந்திருக்கு. அந்த ஒய்க்கு பதிலா எக்ஸுங்கிற ஒரு லிகாண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, ரிலீவ் ஆயிருக்கு. அப்ப அந்த எக்ஸ் ரிலீவ் ஆயிருக்குல்ல, ஒய் வந்து ஆட் ஆயிருக்கு. அப்ப இங்க அன்ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து என்னவா மாறி இருக்கு, அன்ஸ்டேபிள் இருந்து ஸ்டேபிளா மாறி இருக்கு. ஓகே, அதனால இந்த ஸ்டெப் எப்படி இருக்கு, ஃபாஸ்டா நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு 2 ஸ்டெப்ல நடக்குது. இதுல ரேட் டெட்டர்மினிங் ஸ்டெப் எதை சொல்லுவோம், ஸ்லோ ஸ்டெப் ரேட் டெட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அதுதான் ரியாக்ஷனோட ரேட்டை தீர்மானிக்கிறது. அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ரெண்டு ரியாக்டன் இருக்கா, MX6 அண்ட் ஒய்ங்கிற ஒரு ரியாக்டன் இருக்கு. அப்போ MX6ங்கிறது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், ஒய்ங்கிறது லிகாண்ட். அப்போ இந்த ரெண்டு ரியாக்டன்ட பொறுத்து இந்த ரியாக்ஷனோட ஸ்பீட் இருக்கு. அப்போ ஆர்டர் என்ன சொல்லுவோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்ல மேல என்ன இருக்கு, ஸ்டாய்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு, 1 + 1. அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இது 2. அப்போ இது என்ன ஆர்டர், செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். ஓகே, அப்போ இட் ஃபாலோ செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். அதனால தான் இது பை மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் SN2 அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ SN2ங்கிறது பை மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். நியூக்ளியோஃபில்ங்கிறது இங்க லிகாண்ட் தான் நியூக்ளியோஃபிலா சொல்றோம். அடுத்தது ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் பீட்டா. ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் என்னன்னா பீட்டா. இப்போ ஸ்டெபிலிட்டி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் கேன் பி இன்டர்பிரேட்டட் இன் 2 டிஃபரண்ட் வே. அப்போ இந்த 2 டிஃபரண்ட் வேல ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன்னு தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி, ரெண்டாவது ஒன்று கைனடிக் ஸ்டெபிலிட்டி. தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டினா என்ன, ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வச்சு சொல்லுவோம். ஃப்ரீ எனர்ஜி வந்து லார்ஜ் நெகட்டிவா இருந்துச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, லார்ஜ் நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது மோர் ஸ்டேபிளா இருக்கும். லெஸ் நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி கைனடிக் ஸ்டெபிலிட்டி எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா லிகாண்ட் சப்ஸ்டிடியூஷன். லிகாண்ட் சப்ஸ்டிடியூஷன் வந்து மோரா நடந்துச்சுன்னா, ரெடிலி ஃபாஸ்டா நடந்துச்சு அப்படின்னா அது லவைல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே லிகாண்ட் சப்ஸ்டிடியூஷன் வந்து ஃபாஸ்டா நடக்காம ஸ்லோவா நடந்துச்சு அப்படின்னா அது இன்னட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதை வச்சு நம்ம ஸ்டேபிள் வச்சுக்கலாம். அப்போ இன்னட் காம்ப்ளெக்ஸ் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும், லவைல் காம்ப்ளெக்ஸ் வந்து லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, stability constant is equal to reciprocal of instability constant. அப்ப ஆல்பாங்கிறது என்ன அப்படின்னா instability constant. ரெண்டுமே ரெசிப்ரோக்கலா இருக்கும். அடுத்து ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து ரெண்டு காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம். இப்போ மெர்க்குரி டெட்ராசைனைடும் அப்புறம் அயான் தயோசைனைடு காம்ப்ளெக்ஸ், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். இந்த காம்ப்ளெக்ஸ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து 10⁻41 2.5 × 10⁻41 ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் மோர் ஸ்டேபிளா இருக்கும். அப்ப ரெண்டாவது அயான் தயோசைனைடுல ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் 1 × 10⁻3 ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ கம்மியா இருக்கு. அப்போ இது அயான் தயோசைனைடு வந்து லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி மெர்க்குரி டெட்ராசைனைடு காம்பவுண்ட் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க, இந்த ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டெப் பை ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணும்போது ஈக்குவலா இருக்கும். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் என்னன்னா, ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம், அதுல கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போ 6 லிகாண்ட் இருக்குமா, அப்போ 6 லிகாண்டையும் ஒவ்வொரு லிகாண்டையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அப்போ 6 லிகாண்ட் இருக்கா, 6 லிகாண்டை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 6 ஸ்டெப் பை ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அப்ப 6 ஸ்டெப் நடக்கும். அதே 6 லிகாண்டையும் ஒரே ஸ்டெப்ல நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா அதுல கிடைக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். அப்போ சிங்கிள் ஸ்டெப்ல நடந்தாலும் சரி, மல்டிபிள் ஸ்டெப்ல நடந்தாலும் சரி, அந்த மல்டிபிள் ஸ்டெப்ல நடந்த இந்த ஸ்டெப் பை ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் ஸ்டெப்ல நடந்த ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இதை நம்ம லாக் எடுத்தோம்னு பாருங்க, லாக் எடுத்தோம்னா லாக் மல்டிபிள்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், பிளஸ் போட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு அடிக்கடி கேட்ட क्वेश्चंस. ஓகே, அடுத்து பாருங்க क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which of the following ion is most stable in aqueous solution? அப்போ நம்ம aqueous solution எது most stable அப்படினு பார்க்கலாம். அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், ஒரு லவைல் அண்ட் இன்னட் காம்ப்ளெக்ஸ் d ஆர்பிட்டால அதாவது d ஆர்பிட்டால ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும், அது ஒன்னு T2G EG ஆர்பிட்டால் அப்படினு பார்த்தோம். இந்த EG ஆர்பிட்டால எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், லவைல் காம்ப்ளெக்ஸ் அப்படினு சொல்லுவோம். அதே மாதிரி T2G ஆர்பிட்டால மொத்தமா d ஆர்பிட்டால லெஸ் தென் 3 இருந்துச்சுன்னா அது லவைல் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். அப்ப லவைல் காம்ப்ளெக்ஸ்னா லெஸ் ஸ்டேபிளா இருக்கும், இன்னட் காம்ப்ளெக்ஸா இருந்தா மோர் ஸ்டேபிளா இருக்கும். அப்ப இந்த ரெண்டு கான்செப்டை வச்சுட்டு நம்ம क्वेश्चन ஆன்சர் ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டைட்டானியம் 3+, டைட்டானியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 22. அப்ப 3+க்கு எலக்ட்ரானிக் கான்பினேஷன் என்ன வரும், D1 வருமா. அப்ப T2Gல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, அப்ப d ஆர்பிட்டால எலக்ட்ரான் லெஸ் தென் 3 இருக்கு. லெஸ் தென் 3 இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், அது லவைல் காம்ப்ளெக்ஸ். அப்போ D1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லவைல். ஓகே, அடுத்தது Mn3+, Mnக்கு அட்டாமிக் 25. அத நம்ம எப்படி எழுதுவோம், Mn3+ இருந்தா T4 அப்படினு சொல்லுவோம். 4sல 2 3dல 1. ஓகே, அப்போ உங்களுக்கு T4 எலக்ட்ரானிக் கான்பினேஷன் இருக்கும். அப்ப T4னா T2Gல 3 EGல 1. அப்போ இங்க EG ஆர்பிட்டால எலக்ட்ரான் இருக்கு. EG ஆர்பிட்டால எலக்ட்ரான் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், ஜெனரலா அது லவைல் காம்ப்ளெக்ஸ் அப்படினு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது
DT குரோமியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 24, 3d5 4s1 ன்னு சொல்லுவோம். 3d5ல ஒரு 2 எலக்ட்ரான், சாரி 3d5ல 2, 4sல ஒரு எலக்ட்ரான். அப்போ உங்களுக்கு டோட்டலா T3 கான்ஃபிகரேஷன் இருக்குமா? T3 D3 இருக்குது. அதுக்கப்புறம் EG ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் இல்ல. அப்ப EG ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் இல்ல. அதே மாதிரி T3 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப நம்ம இதை என்ன சொல்லுவோம்? இன்னட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்னட் ஸ்டேபிளா இருக்குன்னு பார்த்திருப்போம். அடுத்து பாருங்க T2 வெனேடியம் 3+, வெனேடியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 23, 23 நம்ம என்ன சொல்லுவோம்? 3d3 4s2, 4sல 2 எலக்ட்ரான், 3dல ஒரு எலக்ட்ரான். அப்போ 3dல 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ D2G2. அப்போ d ஆர்பிட்டல்ல less than 2 இருக்கு. d ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான் லெஸ் தென் 3 இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? லவைல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த 4 இதுலமே லவைல் 3 இருக்கு, ஒண்ணே ஒன்று தான் இன்னட் இருக்கு. அப்போ இன்னட் காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்போம்? லிகாண்ட் சப்ஸ்டிஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும், இல்ல லிகாண்ட் சப்ஸ்டிஷன் நடக்காது. அப்போ அதுதான் ஸ்டேபிள். அப்போ இந்த ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ குரோமியம் தான் மோர் ஸ்டேபிள், அதுதான் இன்னட் காம்ப்ளெக்ஸ். ஓகே, அப்போ அதுதான் வாட்டரோட சேரும்போது குரோமியம் ஹெக்ஸா அக்வா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது CrH2O6 குரோமியத்தோட ஆக்சிடைஸ் ஸ்டேட் +3. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் தான் மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. which of the following complex is an example of an inert complex? இப்போ இந்த 4 காம்பவுண்ட் கொடுத்திருக்கோம், அதுல இன்னட் காம்ப்ளெக்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இன்னட் காம்ப்ளெக்ஸ்னா என்ன? அப்ப d ஆர்பிட்டால உங்களுக்கு எலக்ட்ரான் வந்து 3 இருக்கணும், இல்லனா அது வந்து t ஆர்பிட்டல்ல மோர் தென் 3 இருந்தாலும் அது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருந்துச்சுன்னா அது மோர் இன்னட்டா இருக்கும். EG ஆர்பிட்டல் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது லவைல். அதே மாதிரி d ஆர்பிட்டல் லெஸ் தென் 3 இருந்தாலும் அது லவைல். அப்ப லவைல இருந்தா லெஸ் இன்னட்டா இருக்கும். ஓகே, அப்ப யார் மோர் இன்னட்னு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.